வணக்கம். சுவையின் ரகசியம். இன்றைக்கி நம்ம இந்த பாலக்கீரை வச்சு ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன வேணுன்றதை பார்க்கலாம். ஒரு குடி பாலக்கீரை எடுத்துருக்கேன். நான் எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். நம்ம ஒரு கட்டு ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துருக்கேன். ஒரு வெங்காயம், வேர்க்கடலை ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வரா மாதிரி இந்த கப்பில் எடுத்துருக்குறேன். வேர்க்கடலை, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 3/4 டேபிள் ஸ்பூனு, ஒரு 5 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், நல்லெண்ணெய், ஜீரகம், கடுகும் 1/2 டேபிள் ஸ்பூனு, 1/4 டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள், பூண்டு ஒரு 4 பல். வெங்காயம் ஓரளவுக்கு திட்டமாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி உருளைக்கிழங்கு இந்த சைஸ்க்கு எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். கீரையும் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக ரொம்ப பொடியாக பண்ணாமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு வர மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கடாய் சூடாக இருக்குது. நம்ம வேர்க்கடலையை கொஞ்சம் எல்லாம் வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலை வறுத்தாச்சு, நல்லா வறுத்தாச்சு. நம்ம எடுத்துருவோம். இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம். எண்ணெய் போடுவோம். கடுகு, ஜீரகம், பூண்டு போடுவோம். 4 பல் தட்டி வச்சுருக்கேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, இந்த நிமிஷம் நல்லா வதங்கணும். இது வெங்காயம் உருளைக்கிழங்கும். நம்ம மஞ்சத்தூள் போடணும், மிளகாத்தூள், தனியாத்தூள், தண்ணி 1 கப்பு போட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி மேலே ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த மாதிரி வைக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உப்பு போடுவோம். உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கோம். அந்த மேலேயும் தட்டு போட்டு தண்ணி வச்சா அது கொஞ்சம் நல்லா வேகும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம கீரையை போடணும். வெந்ததுக்கப்புறம் போடணும்.
இந்த பாலக்கீரையில் ரொம்ப வெரைட்டி பண்ணலாம். நம்ம உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுறோம் இப்போது. அந்த மாதிரி நிறைய காய்கறிங்க போட்டும் பண்ணலாம். கீரை வச்சு நிறைய சப்பாத்தியும் பண்ணலாம். வரப்போகிற வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தண்ணிலாம் போடக்கூடாது. இந்த இதில் இருக்கிற தண்ணியிலே நல்லா வெந்துடும். அது இப்போ நல்லா வெந்திருக்கு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலையை கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கிற மாதிரி பண்ணிக்கணும். கொஞ்சம் பொடியாகிற மாதிரி, ரொம்ப பொடியில் திட்டமாகிற மாதிரி அதில் போட்டுடணும் கடைசியாக. ரெண்டு கலந்து கலரிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம பவுலில் போட்டுடலாம். பாலக்கீரை உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஹெல்தி. எல்லோரும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.